இதுல வந்து நான் ஒரு சட்டி எடுத்து வச்சுக்கொண்டு இதுல வந்து சர்க்கரை இருக்குது 240 கிராம் சர்க்கரை இருக்கு. இப்ப இதை இதுல போடுங்க. இதுல வந்து தண்ணி இருக்குது 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி, அல்லாட்டிக்கு 45 மில்லி லிட்டர் தண்ணி இருக்கு. இந்த தண்ணி இதுல விடுங்க. ஹீட்டை கொண்டு வந்து மீடியம் ஹீட்ல வச்சுட்டு இதை நல்லா கரைய விடுவோம். நான் வந்து சர்க்கரை வந்து நார்மலி கூடுதலான டிஷ்ஷஸ்க்கு வந்து நான் சர்க்கரையை வந்து கரைச்சிட்டு தான் எடுக்கிறேன். என்ன சொன்னா கூடுதலா வந்து சர்க்கரையில வந்து நிறைய தூசுவல் தும்புவல் அது வாரது. ஸோ அதால நான் கரைச்சி போட்டு தான் நான் வடிச்செடுக்கிறேன். நான் பட் கித்தூள் பெனங்குட்டிகள்கிட்ட இருந்தேன்னு சொன்னா கித்தூள் பெனங்குட்டியில வந்து கூடுதலா வந்து டஸ்ட் வர குறைவு. ஸோ அப்போ உங்களுக்கு கித்தூள் பெனங்குட்டி இருந்தால் நீங்க அதை யூஸ் பண்ணலாம். சர்க்கரையை நீங்க அப்படியே போடுறேன்னா நீங்க போடுங்க. பட் நான் வந்து இதை நான் கரைச்சி தான் எடுக்க போறேன். உங்களோட காமெண்ட்ஸ் நிறைய வந்திருந்து எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஒன்ஸ் அகேன். உங்களோட காமெண்ட்ஸுக்கு வந்து நான் வந்து இன்னும் ரிப்ளை பண்ணல. சில ஆட்களுக்கு ரிப்ளை பண்ணிருக்கேன், சில ஆட்களுக்கு ரிப்ளை பண்ணல. எக்ஸ்ட்ரீம்லி சாரி. சரியான ஒர்க் கூடிட்டு ஸோ அதோட தான் எனக்கு வந்து டக்குன்னு உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணிடலாம் இருக்கு. எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ஸோ எனி ஹவ் இப்போ இந்த சர்க்கரையை வந்து கரைச்செடுப்போம். கரைஞ்சோன்னு இருக்குது, இன்னும் கொஞ்சம் கரையணும். இந்த இருக்கு இதை நான் எப்படி கரைச்சிருக்கிறேன். இதை நாங்கள் இப்போ வடிச்செடுப்போம். நான் இதில் ஒரு டிஷ் எடுத்து வச்சு அதுக்கு மேலே வந்து வடி வச்சிருக்கிறேன். இந்த இருக்கு நான் கரைச்சி வச்ச சர்க்கரை இருக்கு. இப்போ இதுக்குள்ள வடிப்போம். இந்த இருக்கு நான் எடுத்தல வந்து கொஞ்சம் டஸ்ட் வந்திருக்குது. இந்த தூசல் இந்த இருக்கு இதை நான் வடிச்சு வச்சிருக்கிறேன். இதுல வந்து நான் சட்டி எடுத்து வச்சுக்கொண்டு இதுல வந்து நான் தண்ணி விட போறேன். 1.5 கப் தண்ணி பிளஸ் 1/4 கப் அல்லாட்டிக்கு 435 மில்லி லிட்டர் தண்ணி சேர்க்க போறேன். இப்ப ஹீட்டை கொண்டு வந்து மீடியத்துல இருந்து கொஞ்சம் கூட்டி வச்சுட்டு கொதிக்க விடுவோம். இந்த இருக்குப்படி தண்ணி கொதிச்சொண்டு வரைக்க இதுல வந்து நான் வறுத்த பயிர் எடுத்திருக்கிறேன். 1 கப் அல்லாட்டிக்கு 230 கிராம் வருது. வறுத்த பயிர் எடுத்து கழுவி வச்சிருக்கிறேன். இப்ப தண்ணி கொதிக்க இதுக்குள்ள போடுங்க. மிக்ஸ் பண்ணி போட்டு இதை நல்லா அவிய விடுவோம். இதை மூடி போட்டு அவிய விடுவோம். ஆனால் இடக்கிட வந்து திறந்து விடுங்க, இல்லாட்டி பொங்கி வெளியில வந்துடும். இந்த அப்படி பொங்கி கொண்டு வருது, இடக்கிட திறந்து விடுங்க. இப்போ ஒரு 7 நிமிஷமா இதுல இருந்து அவிஞ்சோன்று இருக்குது. இந்த 7 நிமிஷத்துக்கு பிறகு நான் ஹீட்டை கொண்டு வந்து மீடியத்துக்கு லோக்கு இடையில விட்டுருக்கிறேன். இந்த 7 நிமிஷம் வந்து அவிஞ்ச பிறகு நான் சொல்றேன் ஹீட்டை கொண்டு வந்து மீடியத்துக்கு லோக்கு இடையில விட்டு இந்த பயிர் அவியுங்கன்னு சொல்லி. ஏன்னா கூட்டி வச்சிங்கன்னு சொன்ன ஹீட்டு பயிர் வந்து அவியாது. ஸோ இந்த பயிர் நல்லா அவிஞ்சு வரணும். நான் தண்ணி அளவா விட்டபடியா நான் அடுப்பை வந்து குறைச்சி வச்சு தான் இந்த அவிய விடுறேன். கொஞ்சம் அவிய விடுவோம். இப்ப சரியா வந்து 10 நிமிஷமா அவிஞ்சோன்று இருக்கு. இந்த 10 நிமிஷத்துக்கு பிறகு இதுல வந்து ஏலக்காய் நான் வந்து 9 ஏலக்காய் எடுத்து அதுல தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இந்த சீட்ஸை மட்டும் அரைச்சி வச்சிருக்கிறேன். ஏலக்காய் பவுடர் இப்போ இதே இதில் போடுங்க. 10 நிமிஷத்துக்கு பிறகு இதுல வந்து உப்பு இருக்குது. 1/8 டீஸ்பூன் உப்பு இருக்குது. இந்த உப்பு போறது இனிப்பு காட்டுறதுக்கு. பிறகு மிக்ஸ் பண்ணி விடுங்க. வந்து நான் ஹீட்டை கொண்டு வந்து லோ ஹீட்ல வச்சிருக்கேன். லோ ஹீட்ல வச்சுட்டு இதை மூடி போட்டு இன்னொரு 5 நிமிஷம் அவிய விடுவோம். 10 நிமிஷத்துக்கு பிறகு நான் இந்த ஏலக்காய் பவுடரும் உப்பும் போட்ட பிறகு மிக்ஸ் பண்ணி போட்டு மூடி போட்டு இப்போ வந்து லோ ஹீட்ல வச்சிருக்கிறேன். ஏன்னு சொன்னா இப்போ இந்த பயிர் வந்து கிட்டத்தட்ட 95% வந்து அவிஞ்சிருக்குது. பட் நீங்க கூட்டி வச்சிங்கன்னு சொன்னா டக்குன்னு அடி பிடிச்சிடும், அவியாது ஃபுல்லா. ஸோ அதால தான் நான் வந்து இந்த 10 நிமிஷத்துக்கு பிறகு நான் ஹீட்டை கொண்டு வந்து லோ ஹீட்ல வச்சுட்டு இன்னொரு 5 நிமிஷம் மூடி போட்டு அவிய விட போறேன். நல்லா அவிஞ்சு வரணும் பயிர். 5 நிமிஷத்துக்கு இடக்கிட வந்து கிளறி விடுங்கன்னு சொன்னா தண்ணியெல்லாம் நல்லா வத்தி கொண்டு வருது. ஸோ அப்படியே நீங்க மிக்ஸ் பண்ண அப்படிங்கன்னா அடி பிடிச்சிடும். மறக்காம இடக்கிட வந்து கிளறி விடுங்க. இப்போ ஒரு 3 நிமிஷமா தான் இந்த அவிஞ்சோன் இருக்கு. இடக்கிட மிக்ஸ் பண்ணி விடுங்க. திருப்பி இதை மூடி போட்டு இன்னொரு 2 நிமிஷம் நான் இதை அவிய விட போறேன். இப்போ இன்னொரு 2 நிமிஷமா இருக்கு. ஸோ டோட்டலியா வந்து நான் இதை 5 நிமிஷம் அவிய விட்டு நான் இந்த நல்லா அவிஞ்சிட்டு நல்ல பூ போல அவிஞ்சிருக்குது. இந்த இப்படி பெர்ஃபெக்டா அவிஞ்சிருக்குது. இந்த இப்படி நல்லா அவிஞ்சிருக்குது. நான் சொல்ற டைமுக்கு உங்களுக்கு இப்படி அவிஞ்சு வராட்டிக்கு நீங்க வந்து இன்னும் கொஞ்ச நேரம் அவிய விடுங்க. கொஞ்சம் தண்ணியும் விட்டுட்டு இப்படி அவிஞ்ச பிறகு இந்த இருக்கு நான் வந்து வடிச்சு வச்ச சர்க்கரை இருக்கு. இதை இப்ப இதுல விடுங்க. இதுல வந்து திருவண்ண தேங்காய்ப்பு இருக்குது. நான் 1.5 கப் இல்லாட்டிக்கு 140 கிராம் தேங்காய்ப்பு போடுறேன். இப்போ இதை இதுல போடுங்க.
ஹீட்டை வந்து லோ ஹீட்லேயே வச்சிருக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு ஒரு 3 நிமிஷம் லோ ஹீட்லயே நான் இதை விட போறேன். இடக்கட மிக்ஸ் பண்ணி விடுங்க. சர்க்கரையை போட்ட பிறகு ஒரு 3 நிமிஷம் நீங்க இதை வந்து லோ ஹீட்லயே வச்சு இதை நீங்க அவிய விடுங்க. 3 நிமிஷத்துக்கு மேல வைக்காதீங்க. என்னன்னு சொன்னா பயறு சர்க்கரை ரெண்டும் வந்து கண்ணீர் அடுப்புல இருந்தேன்னு சொன்னா பயறு வந்து முருகிரும், டேஸ்டா இருக்காது. ஸோ ஒரு 3 நிமிஷம் நீங்கள் இதை அடுப்பில் வச்சிங்கன்னா காணும். ஒரு சரியாக ஒரு 3 நிமிஷம் நான் இந்த அடுப்பில் விட்டுனான், நடக்கிற கிளறி விட்டுனான். இப்போ நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இந்த இருக்கு இந்த ஃபில்லிங் வந்து செய்து முடிஞ்சுது. இந்த பயறு மிக்ஸை வந்து நான் புறம்பா இறக்கி வச்சிருக்கிறேன். ஸோ இந்த மா செய்யறதுக்கு இதில் வந்து நான் இந்த மா வந்து நான் கடையிலான்னு வேண்டும். நான் இடியப்ப மான் இருக்குது, சிவப்பரிசி மா இருக்குது. இதில் 2 கப் எல்லாட்டிக்கு 310 கிராம் இருக்குது. இப்போ இதை இந்த டிஷ்ஷில் போடுங்க. இதில் வந்து உப்பு இருக்குது, 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ட்ரை இன்க்ரீடியன்ஸை. இப்படி மிக்ஸ் பண்ண பிறகு இதில் வந்து சுடு தண்ணி எடுத்திருக்கிறேன், நல்ல கொதி தண்ணி எடுத்திருக்கிறேன். 1.5 கப் எல்லாட்டிக்கு 375 மில்லிலிட்டர் சுடு தண்ணி இருக்குது. இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு குழைச்சிடுங்க. நல்லா கொதிக்கிற சுடு தண்ணி. தண்ணி போடும் முதல்ல வந்து ஒரு இன்க்ரீடியன்ட் வந்து ஆட் பண்ண மறந்துட்டேன். இதில் வந்து பட்டர் இருக்குது, 1 டேபிள் ஸ்பூன் பட்டர். இந்த பட்டர் இதில் போடுங்க. போட்டு இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் எடுத்த 1.5 கப் தண்ணி எல்லாட்டிக்கு 375 மில்லிலிட்டர் தண்ணியையும் சேர்த்துருக்கிறேன். இதில் தண்ணி காணாதன்றபடி அதில் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன், எல்லாட்டிக்கு 30 மில்லிலிட்டர். இப்போ இதையும் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு குழைச்செடுப்போம். ஸோ நீங்கள் இடியப்பத்துக்கு குழைப்பீங்கள்ல, இடியப்பத்துக்கு குழைக்கிற மாதிரியே இதை குழைச்சிடுங்கோ. தண்ணியை வந்து அவுக்கண்டு விட்டுறாதீங்கோ. ஸோ இப்போ நான் கையால் வந்து குழைச்செடுக்க போகிறேன். நல்லா பிசைஞ்சு இதை குழைச்சிடுங்க. இது நல்லா சாஃப்டாக வந்து நீங்கள் இதை குழைச்செடுக்கணும். நான் விட்ட தண்ணியை விட நான் எக்ஸ்ட்ரா வந்து 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டு நான் நல்லா சாஃப்டாக குழைச்சி எடுத்துருக்கிறேன். நீங்கள் இது செய்து எடுக்க வரையும் மூடி வையுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த மா எல்லாம் குழைச்சிருக்கிறேன், இந்த ஃபில்லிங்கும் செய்துட்டேன். ஆனால் இந்த மோதகம் கொழுக்கட்டையும் வந்து எங்களோட மம்மியை தான் செய்ய விட போகிறேன். ஏனென்றா இது வந்து எங்களோட மம்மியோட வந்து ஒரு ஃபேவரட்டான ஒரு டிஷ் உண்டு இது. ஸோ அவள் நல்ல நீட்டாகவும் நல்ல வடிவாகவும் செய்வா என்னை விட. ஸோ எங்களோட மம்மியை தான் இன்றைக்கு விட போகிறேன் இந்த மோதகம் கொழுக்கட்டையும் செய்கிறதுக்கு. ஆனால் எனக்கு மம்மிக்கு இருக்கிற டீல் வந்து தன்னை முகத்தை காட்டாம தான் செய்கிறத மட்டும் எடுக்க சொல்லியிருக்கா. ஸோ அதால வந்து இந்த மம்மி தான் இதை எப்படி செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு காட்டி தர போறா. இந்த கையுக்கு வந்து எண்ணெய் சேர்க்கிறா, சேர்த்துட்டு நான் குழைச்சி வச்சிருக்க மாவுல கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கிறா. எடுத்துட்டு நடு கையில வச்சு நல்லா உருட்டி எடுக்கிறா. இந்த ஒரு விரலை இருக்குல்ல, ஒரு விரலை வந்து மேல வச்சிருக்கிறா, ஒரு விரலை வந்து நடுவுல வச்சிருக்கிறா. நடுவுல வச்சுட்டு இதை சுத்தி சுத்தி மெல்லிசா பிடிச்செடுக்கணும். மோதகத்துக்கு கொஞ்சம் வந்து ஆழமாக தட்டி எடுக்கணும். இப்படி சுருக்கி சுருக்கி எடுத்தீங்கன்னா வடிவா இருக்கும்.
இப்போ கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் மா எடுத்து நடு கையில் வச்சு உருட்டுறா. உருட்டிட்டு அதே மாதிரி இதை சுற்றி எடுக்கிறா. ஸோ மோதகத்துக்கு வந்து நாங்கள் கொஞ்சம் டீப்பாக வந்து இதை வந்து தட்டி எடுக்கணும். ஆனால் வந்து கொழுக்கட்டைக்கு வந்து ஆழம் நீங்கள் டீப்பாக வந்து ஆழமாக வந்து நீங்கள் இதை தட்டி எடுக்க தேவையில்லை. மேலே நல்ல மெல்லிசாக அமுத்தி விடுங்க. உங்களுக்கு பல்ல கொழுக்கட்டை செய்கிறேன்னு சொன்னால் இதில் வந்து தேங்காய் சொட்டு வந்து வச்சிங்கண்டா சரி இடையில. இப்படித்தான் இந்த கொழுக்கட்டை வந்து பிடிக்கிறது. ஸோ உங்களுக்கு இடியப்ப கொழுக்கட்டை வந்து நீங்கள் செய்ய போறீங்கன்னு சொன்னால் அதுலேயும் ஒன்று வந்து மம்மி செய்து காட்டுறா. ஆனால் நார்மலி வாழை இலை இருந்தால் நல்லம் என்று சொன்னால் மடிக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். பட் இன்றைக்கு வந்து என்னட்ட வாழை இலை இல்லை. ஸோ அதால் வந்து இதில் பார்ச்மெண்ட் பேப்பர் எடுத்து வச்சிருக்கிறேன். எடுத்துட்டு இது மேலே கொஞ்சம் எண்ணெய் பூச போகிறா மம்மி. இதில் இடியப்ப உரல் எடுத்துருக்கிறா. எடுத்துட்டு குழைச்ச மா கொஞ்சம் போடுறா. போட்டுட்டு இந்த பார்ச்மெண்ட் பேப்பருக்கு மேலே இடியப்பம் மாதிரி புளியிறா. உங்களுக்கு பிடி கொழுக்கட்டை வந்து நீங்கள் செய்ய போகிறேன்னு சொன்னால் அதையும் வந்து மம்மி இதில் செய்து காட்டுறா. இதில் வந்து நாங்கள் குழைச்சி வச்ச மா இருக்குதில்ல, அதில் வந்து 115 கிராம் மா எடுத்து வச்சிருக்கிறா. வந்து நாங்கள் செய்த ஃபில்லிங் இருக்குது 100 கிராம் இருக்குது. இப்போ இதில் போடுங்க. இப்படி போட்ட பிறகு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கா. மம்மி இருக்கா கையை கழுவ போகிறா. பிடி கொழுக்கட்டையை வந்து கையை கழுவிட்டா கொஞ்சம் எண்ணெய் பூசிருக்கா கைக்கு. கையில் எடுத்துட்டு இந்த விரலால் வந்து அமர்த்தி விடணும். இருக்கு. இப்படித்தான் இந்த பிடி கொழுக்கட்டை பிடிக்கிறது. மோதகத்தை அவிக்கிறதுக்கு வந்து மம்மி இடியப்ப தட்டு எடுத்திருக்கிறா. அதுக்கு மேல வந்து எண்ணெய் பூசி விடுறா. பூசிட்டு இந்த டபுள் ஸ்டீமர்ல வந்து வைக்கிறா. முதலாவது வந்து இடியப்பத்து கொழுக்கட்டையை வைக்கிறா. ஸோ நான் முதல் வந்து இந்த இடியப்பத்தை கொழுக்கட்டை தான் நான் வைக்க போகிறேன். இதில் வந்து நான் தண்ணி வச்சு தண்ணி வந்து நல்லா கொதிச்சுட்டு கொதிச்சா பிறகு இந்த இடியப்ப கொழுக்கட்டை இருக்குது. இப்போ இதில் வைங்க. வச்சுட்டு இதை மூடி போட்டு அவிச்செடுப்பேன். இப்போ இதை நான் வந்து சரியாக 5 நிமிஷம் நான் இதை அவிய விட்டு நான் நல்லா அவிஞ்சிட்டுது. இப்போ இதை நாங்கள் இறக்கி எடுப்போம். இந்த இருக்கு இது நல்லா அவிஞ்சிட்டு இறக்கி வச்சிருக்கிறா. கொஞ்சம் தண்ணி வந்து தெளிச்சுட்டு எடுங்கோ. தண்ணி தெளிச்சு எடுக்கிற வந்து உடையாம இருக்கிறதுக்கு. இப்ப இந்த பிடி கொழுக்கட்டையை வந்து அவிக்க போறோம். இந்த இருக்கு இப்படி வச்சிருக்கு. இந்த பிடி கொழுக்கட்டையை நல்லா இதை அவிச்சு எடுப்போம். இந்த பிடி கொழுக்கட்டையை வந்து நான் ஒரு 5 நிமிஷம் அவிச்சிருக்கிறேன். இறக்கி எடுப்போம். கொஞ்சம் தண்ணி தெளிச்சு இறக்க போறா. ஸோ இந்த இருக்கு இந்த பிடி கொழுக்கட்டையும் அவிச்சாச்சு. இனி மோதகத்தை அவிச்செடுப்போம். இந்த இருக்கு இந்த கொழுக்கட்டையை வச்சிருக்கிறேன். இதே மாதிரி நான் கொழுக்கட்டையும் மோதகத்தையும் அவிச்செடுக்க போறேன். உங்களுக்கு விருப்பம் என்று சொன்னா மோதகத்தை வந்து நாங்க பொரிச்சும் எடுக்கிறோம். நாங்க ஸோ பொரிச்சும் சாப்பிடலாம், நல்லா இருக்கு. ஸோ இப்போ இந்த மோதகத்தை வந்து நாங்க பொரிச்செடுப்போம். இதுல வந்து மோதகம் பொரிக்கிறதுக்கு எண்ணெய் வச்சிருக்கிறேன். ஹீட்டை வந்து மீடியம் ஹீட்ல வச்சிருக்கேன். மீடியம் ஹீட்ல வச்சுக்கொண்டு இந்த எண்ணெயை கொஞ்சம் கொதிக்க விடுவோம். இப்போ இந்த எண்ணெய் வந்து கொதிச்சிட்டுது. இப்போ இதை வந்து நாங்க பொரிச்செடுப்போம்.
இப்படி நிறைய பபிள்ஸ் வந்திருக்குல்ல, இந்த பபிள்ஸ் நல்லா அடங்கி வரைக்கும் வந்து இது பொரிஞ்சிட்டு மீனிங். இந்த இருக்கு இந்த பபிள்ஸ் எல்லாம் இப்படி வத்தி கொண்டு வரதில்ல, இப்படி வரைக்கும் இறக்கிடுங்கோ. இந்த இருக்கு இப்படி பொரிச்சிருக்கு. இருக்கு இந்த மோதகத்தை வந்து இப்படி பொரிச்சிருக்கு. இடியப்ப கொழுக்கட்டை, மோதகம், பொரிச்ச மோதகம், பிடி கொழுக்கட்டை, இது எல்லாமே செய்து முடிஞ்சது. இந்த இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மோதகம், பிடி கொழுக்கட்டை, இடியப்ப கொழுக்கட்டை, பொரிச்ச மோதகம் எல்லாம் செய்து முடிஞ்சது. இந்த இருக்குது. அபிகேல் வந்து டேஸ்ட் பண்ண வந்திருக்கிறா. யூனிட். ஸோ இப்போ நாங்கள் சாப்பிட பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்டா வந்து அபிகேல் சாப்பிட போறா. உன்னோட கையை வைக்கக்கூடாது, சாப்பிடுங்க. வாயில வச்ச உடனே தம்ஸ் அப் சொல்லிடுவா. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? Good. So tell them how it tastes. You like it, Abby? Yeah. Is it tasty? Yeah. Yummy? Yeah. Okay, எல்லாத்துக்கும் யா சொல்லியிருக்கா. anyhow இப்போ நான் சாப்பிட்டு பார்க்க போறேன். நான் செய்தபடியா நானே நல்லா இருக்குன்னு சொன்னா நீங்க கோவிப்பீங்க. பட் உண்மையிலே நல்லா இருக்குது. எல்லாருமே வந்து சமையல்ல வந்து சில ஆட்கள் வந்து வித்தியாசமா செய்வாங்க. பட் இந்த ரெசிபி வந்து நான் என் மம்மிகிட்ட பழகினா, ஸோ அவ செய்யற மாதிரி தான் இன்றைக்கு உங்களுக்கு நான் செய்து காட்டியிருக்கிறேன். என் மம்மியை வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். நான் முகம் காட்ட மாட்டேன்னு சொல்லி வைக்கப்படுறேன். எக்ஸ்ட்ரீம்லி சாரி. எனிஹவ், ஸோ இந்த கொழுக்கட்டை நல்ல டேஸ்டா வந்திருக்கு. நீங்க எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி காமெண்ட்ஸ் இருக்கு இல்லை விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னு சொன்னா மறக்காம தம்ஸ் அப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா பிடிச்சிருந்தேன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அமுத்தி அதுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் அமுத்தினா தான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டிஷ்ஷில் சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம். Bye. Bye.